ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட்டு 3 நாள் கூட கம்ப்ளீட் ஆகலை, 2.25 டேஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா தோற்றுட்டாங்க. ஸோ பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சு நமக்கும் பிங்க் பாலுக்கும் அப்போலேருந்தே இது ஆகலை. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம ஜெயித்தோம். அடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா போன மேட்ச் இந்த ஓப்பனிங் பார்ட்டிஸ் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தோம். பட் ஆனால் இந்த மேட்ச் அந்த செட் ஆகலை. ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி நம்பர் 6 தான் இறங்கினார். பட் அவருக்கும் பெரிய ஃபார்ம் இல்லை. கோலியும் அதே மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது, நல்லா தான் மாட்டாங்க. பட் ஆனால் பேட்டிங்கில் தான் ஒழுங்காக பண்ணல யாருமே. ஸோ அதனால தான் இதாகிடுச்சு. நிதிஷ் ரெட்டி மட்டும் தான் ஓரளவு நல்லா விளாண்டுட்டு இருந்தார். அவரும் அவ்வளோதான் அவுட் ஆகிட்டார். இத்தனைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம்லேயும் பெருசாக யாருமே எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் 140. அதுவும் பார்த்திங்கன்னா 60 ரன் இருக்கப்போ கேட்சை ட்ராப் பண்ணிடுவாங்க அஸ்வின் பவுலிங் போட்டிருப்ப. ஸோ மேபி அந்த இடத்துல அதை பிடிச்சிருந்தா கூட நாளைக்கு மேட்ச் எப்படினா மாறி இருக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தோற்றுட்டோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட் இருக்குது. அது 14ஆம் தேதி. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சமி வேறு லாஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கு கொண்டு வரதா பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அவர் வந்தால் கூட ஹர்ஷத் ராணா ப்ளேஸில் அவர் வருவார். ஸோ ஆனால் அதோட 3ஆவது டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த சீரீஸில் நம்ம 4 டெஸ்ட்டு ஜெயித்தா தான் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வாய்ப்பு பெற முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டெஸ்ட்டு தோற்றுட்டு மிச்சம் 3க்கு 3 ஜெயிக்கணும். அடுத்த டெஸ்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விளாடணும். ஏன்னா நம்ம டெஸ்ட்டு மாதிரியே விளாட மாட்டேங்கிறோம். ட்ரா ஆனாலும் பரவாயில்ல மைண்ட் செட் இல்லாமல் ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் விளாண்டு தான் இது மாதிரி. ஏன்னா 5 நாள் மேட்ச்சில் 4 நாள் கூட விளாடாமல் அது 3 நாள் கூட கம்ப்ளீட் பண்ணல. 2.25 நாளில் இதாகிடுச்சு. ஸோ யாரும் பெருசாக கண்ட்ரிபியூட்டும் பண்ணல. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சொல்ல முடியாது, நல்லா தான் போட்டாங்க. பட் பேட்டிங் தான் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பேட்டிங் இன்னும் பெட்டராக பண்ணிட்டு ரோஹித் சர்மா கோலி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா சீனியர் பிளேயராக இருக்கப்போ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. மேபி ஜடேஜா கூட ஒரு ஆப்ஷனாக கொண்டு வரலாம். ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷன் நமக்கு தெரியும். எப்போதுமே எந்த பிச்சாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட்டு பிச்சாக இருந்தாலும் சரி, மேபி சப்போர்ட் இருக்கலாம். ஸோ அதனால் ஜடேஜா அண்ட் அஸ்வின் வர என்னையை பொறுத்த வரைக்கும் விளையாட வைக்கலாம். மேபி ஹர்ஷத் ராணா கூட ட்ராப் பண்ணிட்டு அப்படி தான் ஸ்பீடு இதாயிரும். எப்படி பார்த்தாலும் நிதிஷ் ரெட்டி நல்லா தான் போட்டுட்ருக்காங்கிறப்ப ஒரு ட்ரை எடுத்து பார்க்க வேண்டியதான். ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷனை பார்ப்போம் நெக்ஸ்ட் டே.